சட்டப்பேரவை தேர்தல் திமுக மற்றும் விசிக இடையே சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மற்றும் விசிக இடையே சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். திமுக மற்றும் விசிக இடையே சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு திருமாவர்கள் வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்தில் திமுக விசிக தொகுதி உடன்பாடு எட்டப்படுமா என்று பார்த்து வருகிறோம். திமுக மற்றும் விசிக இடையே சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இன்றைய தினம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு மேற்கொண்டிருக்கிறது. அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய பேச்சுவார்த்தை குழுவினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக 2 முறை முதலமைச்சர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த ஆலோசனை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்புகள் ஊடாக தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை கேட்டு பெறுவதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது 6. அதிலிருந்து கூடுதலாக இரட்டை இலக்கம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய நீண்ட கோரிக்கையாக நெடுநேரம் உறுதியாக இருந்தனர். இந்த சூழல்ல அவர்களுக்கு கடந்த முறை போட்டியிட கொடுக்கப்பட்ட 6 தொகுதிகள் கொடுக்கப்படும் என்று முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஒரு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டத்தில் நின்று 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் அவருடைய வெற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல வரக்கூடிய தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக பேச்சுவார்த்தை குழுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் 2 முறை முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதிலும் குறிப்பாக 10 என்ற அடிப்படை எண்ணிக்கையிலாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார். 2வது முறையாக முதலமைச்சரை சந்தித்ததற்கு பிறகாக அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். கட்சியினருக்கான அந்த காணொலியில விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிலான எண்ணிக்கை கிடைக்காவிட்டாலும் கூட கூட்டணியில் தொடர்வோம், அதே நேரத்தில் கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த வீடியோவில் பதிவு செய்திருந்தார். இதன் மூலமாக பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தங்கள் கேட்கக்கூடிய அந்த இரட்டை இலக்கத்திலிருந்து சற்று இறங்கி வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டது. அதே சூழல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்றைய தினம் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த முறை முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு 6 என்ற எண்ணிக்கையிலிருந்து கூடுதலாக கடந்து 7 தொகுதிகள் என்று கொடுப்பதற்கு முன் வந்ததாகவும் பிறகு முதலமைச்சருடான பேச்சுவார்த்தையின் ஊடாக 8 என்ற எண்ணிக்கை வரையிலும் திமுக இந்த முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் 10 என்ற இலக்கத்திலிருந்து இறங்கி 9 என்ற அடிப்படையில் அவர்கள் தொகுதியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறுகிறது. இதில் தற்பொழுது ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கேட்கக்கூடிய 9 என்ற எண்ணிக்கையில அல்லது திமுக கொடுக்க முன்வரக்கூடிய எண்ணிக்கையில் இந்த தொகுதி உடன்பாடு எட்டப்படுதா என்பது இந்த பேச்சுவார்த்தையில் இறுதியில் தெரியவரும். தற்போதைய சூழலில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அறிவாலயம் வந்திருக்கிறார். அவருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு வருகை புரிந்திருக்கிறது. கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட அந்த 6 தொகுதிகளிலும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் மற்றும் வெற்றி பெற்ற தொகுதிகள் இதை கடந்து தற்பொழுது அவர்கள் தொகுதியை மாற்றுவதாகவும் மாற்றி கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல்வேறு கட்சிகள் குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தொகுதி ஒதுக்கீடு என்பது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய விருப்பமான தொகுதிகளுடைய பட்டியலையும் திமுக பேச்சுவார்த்தை குழுவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஒவ்வொரு கட்சியும் எண்ணிக்கை இறுதி செய்யக்கூடிய அதே நேரங்களில் தங்களுக்கு விருப்பமான தொகுதி பட்டியலையும் கொடுக்கக்கூடியதை முன்னெடுத்து வரார்கள். அந்த அடிப்படையில் தான் நேற்று தினம் கையொப்பான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய விருப்பமான தொகுதி பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். இந்த சூழலில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுக்கு தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யக்கூடிய இதே நேரத்தில் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் முன்கூட்டியே அடையாளம் காணக்கூடிய வகையில் கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் முன்கூட்டியே ஏற்கனவே மற்ற கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய அதே தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கேட்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால 2 கூட்டணி கட்சிகள் ஒரே தொகுதியில் கேட்கும் பொழுது எந்த கட்சி கொடுக்கக்கூடிய தேவை இருக்குது என்பதை சற்று காலதாமதம் ஆகும் என்பதனால் முன்கூட்டியே அதுக்கான பட்டியலை கொடுக்கும் பட்சத்தில் எந்த தொகுதிகள் 2 கட்சிகள் கேட்கிறதோ அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சுலபமாக இருக்கும் என்பதனால் தொகுதி எண்ணிக்கை செய்யும் பொழுது அந்த கட்சிகளுடன் அவர்கள் விருப்பமான தொகுதி பட்டியலும் கேட்டு பெறுவதாக சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் விடுதலை சிறுத்தைகளும் இன்றைய தினம் தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது சுமூகமான ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். கையொப்பமாவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். நேரத்தில் அவர்களுக்கு விருப்பமான தொகுதிகளுடைய பட்டியலும் கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட அரக்கோணம் மற்றும் வானூர் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டும் அவர்கள் தோல்வி இருந்தார்கள். மற்ற 4 இடங்களில் அவர்களுடைய வெற்றி இருந்தது. காட்டுமன்னார் கோயில்,
செய்யூர், அதே போன்று திருப்போரூர், நாகை ஆகிய 4 இடங்களில் போட்டியிட்ட இடங்களில் அவர் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை இந்த 6 இடங்களுக்கு மாற்றாக அவர்கள் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த முறை போட்டியிடுவதற்காக கேட்பதாகவும், அதே நேரத்தில் அவர்கள் இந்த முறை தனி தொகுதிகள் மட்டுமின்றி பொது தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருந்த வீடியோவில் அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது சரி, அவருடைய வீடியோவிலும் சரி, இந்த முறை பொது தொகுதிகளும் கூடுதலாக கேட்டு பெற வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக கட்சி ஒரு சார்பற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி பிரிவினருக்குமான பங்கையும் விடுதலை சிறுத்தை கட்சி பெறக்கூடிய சூழலில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் கட்சி வழங்க வேண்டிய தேவை இருப்பதால் பொது தொகுதியிலும் கேட்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படை மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்தில் பொதுவான ஒரு நம்பிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது ஏற்படுத்த வேண்டிய தேவை இருப்பதனால கூட்டணிக்காக இந்த கூட்டணி தொடர்வதற்காக அவர் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை பொது சமூகத்துக்கு ஏற்பட வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயம் இருப்பதனால் இந்த முறையும் திமுக கூட்டணியிலே தாங்கள் தொடர்ந்து இருப்பதாகவும், இது கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய சூழலில் தங்களுக்கு எங்கு அதிக லாபம் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் சென்று விடுவார்கள் என்று ஒரு நிலைப்பாடு யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதனால் அதிக எண்ணிக்கையை பெறுவதை விட மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றியாக கருதுகிறேன் என்று தொல் திருமாவளவன் அவருடைய காணொலியில் தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு அவர் தொகுதியுடைய எண்ணிக்கையை விட்டுக் கொடுக்க முயன்றாலும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை ஒரு மையமாக வைத்து திமுக கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக அதிக இடங்களை கேட்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டை இலக்கத்தில் கேட்பதற்கான அவர்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடன் இன்னும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்தப்படாமல் இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல இன்னும் மற்ற கட்சிகள் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய எஸ்டிபி, மக்கள் நீதிமை உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. இது போன்ற சூழல்ல தான் காங்கிரஸ் கட்சி விடாப்பிடியாக நின்று அவர்களுக்கு வேண்டிய கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுவது உறுதியாக இருந்து கடந்த முறை போட்டியிட்டதை விட 3 இடங்கள் அதிகமாக பெற்று 28 இடங்கள்ல தற்பொழுது கையொப்பமாக இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகளிடம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பேசி கூட்டணியுடைய நலன் கருதி தங்களுடைய தொகுதி எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை வைத்து மதிமுகவுக்கு 2 இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 இடங்களை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஐயுஎம்எல் கட்சியும் கொங்கு நல மக்கள் தேசிய கட்சியும் தலா 1 இடங்களை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் கடந்த முறை போட்டியிட்ட எண்ணிக்கைகளை விட இந்த கட்சிகள் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு கடந்த முறை கொடுக்கப்பட்டதை விட அதிகமாக, அதுவும் குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் 10 என்ற எண்ணிக்கையில் தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து கூட்டணிக்குள் வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக 2 முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசி அதற்கு பிறகாக தற்பொழுது இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும் எனவும் இதனுடைய இறுதியில கையொப்பமாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பது தனிப்பட்ட முறையில் தலைவர் டு தலைவர் என்ற அடிப்படையில் அவர்கள் பேசிவிட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பேச்சுவார்த்தை குழுவினுடைய அழைப்பை ஏற்று வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 10 என்ற எண்ணிக்கையிலிருந்து அவர்கள் சற்று குறைந்து 9 என்ற எண்ணிக்கை வந்ததாகவும், அதே நேரத்தில் புதுவையினுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீண்டு கொண்டிருந்தது. அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம்தான் புதுவையினுடைய தேர்தலுக்கு நாமினேஷன் செய்யக்கூடிய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள். ஆனால் நேற்றைய தினம்தான் காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய தொகுதி பங்கீடு எண்ணிக்கை உறுதியாக இருக்கிறது. திமுக 12 இடங்களிலும், திமுக மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகள் 12 இடங்களிலும், அதே போன்று காங்கிரஸ் 16 இடங்களிலும் போட்டியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடத்திலும், அதே போன்று சிபிஐ ஒரு இடத்திலும் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருந்தது. இது போன்ற சூழல்ல தங்களுக்கு எந்த தொகுதி என்பது இன்னும் ஒதுக்கீடு செய்வதிலும் அடையாளம் காண்பதில் தாமதமாவதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுவையில் தனித்து போட்டியிடும் என்றும் அவர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல்ல தான் தமிழ்நாட்டு தேர்தலில் கூட்டணியோடு சந்திப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை இறுதியில் கையொப்பமாகும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றன.